பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னா பார்ட் 1 கதைக்கும் பார்ட் 2 கதைக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. ஆனால் இந்த விடுதலை 2வோட கதை என்பது விடுதலை 1ஓட தொடர்ச்சி தாங்க. எப்படின்னா, விடுதலை படத்தோட பாகம் 1ல் படத்தின் தொடக்கத்தில் தன்னோட அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிற சூரி, இந்த விடுதலை பாகம் 2ஓட முடிவில் தன்னோட அம்மாவுக்கு தன்னோட கடைசி கடிதத்தை எழுதுறாருங்க. அதாவது முதல் கடிதத்தில் போலீஸ் வேலையில் சேர்றதை பற்றி எழுதியிருப்பார். கடைசி கடிதத்தில் அந்த போலீஸ் வேலையை விடுறதை பற்றி எழுதியிருப்பாருங்க. இடையில என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கதைங்க. சரி, முதல் கடிதத்துக்கும் கடைசி கடிதத்துக்கும் இடையில அப்படி என்ன நடந்துச்சு? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம விஜய் சேதுபதி, அதாவது பெருமாள் வாத்தியார் இருக்கார்ல, அவர் ஒரு கிராமத்தில் வாத்தியார் வேலை பார்த்துட்ருக்காருங்க. அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையாரை ஒரு இளைஞன் கொலை பண்ணிடுறான். அந்த இளைஞன் பழிக்கு பழியாக கொலை பண்ண அந்த பண்ணையாரோட மகன் முயற்சி பண்ணுறான். அதுக்கு அந்த பகுதி போலீஸ்காரரும் உடனே இருக்கார். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற சூழ்ச்சி அறியாத அந்த அப்பாவி வாத்தியாரன பெருமாள் அந்த இளைஞன் கொலை செய்யப்படுறதுக்கு காரணமாக ஆயிடுறாருங்க. அதன் பிறகு உண்மை தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் நடத்துகிற வகுப்புகளில் கலந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இயக்கத்துலேயும் சேர்ந்து அப்புறம் தமிழ்நாடு மக்கள் படைங்கிற ஒரு அழித்தொழிப்பு இயக்கத்துக்கே தலைவராக மாறிடுறாருங்க நம்ம பெருமாள் வாத்தியார். இதில் எங்கெங்கே கதை இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இது கதை இல்லைங்க, இனிமேல் சொல்ல போகிறது தான் கதை. அதாவது நம்ம தமிழக அரசு நம்ம மாநிலத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அதாவது உள்கட்டமைப்பை டெவலப் பண்ணுறதுக்காக மத்திய அரசுக்கிட்ட நிதி கேட்டிருக்கு. மத்திய அரசும் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் வருங்கிற நம்பிக்கையில் நம்ம தமிழக அரசு கஜானாவில் இருக்க பணத்தை எடுத்து பெருமாள் வாத்தியார் தலைவராக இருக்கிற மக்கள் படைங்கிற அந்த அழித்தொழிப்பு இயக்கத்தை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திடுது. இந்த விஷயம் மத்திய அரசுக்கு தெரிஞ்சால் அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதால அதை வெளியே தெரியாமல் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சரி, மக்கள் படைங்கிற அந்த அழித்தொழிப்பு இயக்கத்தை ஏன் தமிழக அரசு அழிக்க நினைக்குது? அதை வேறு ஒன்றும் காரணம் இல்லைங்க. மலைப்பகுதியில் இருக்க கனிம வளத்தை எடுக்கிறதுக்கு அந்த இயக்கம் தடையாக இருக்குது. அதனால் அதை அழிக்க நினைக்கிறாங்க. இப்போ புரியுதா? இவ்வளோ தாங்க இந்த படத்தோட கதை. இந்த கதைக்கு எப்படி திரைக்கதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.